எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎஸ் பேனல். ஸோ ஏடிஎஸ் பேனல்ல வரக்கூடிய பிரச்சனைகள எப்படி டபுள் ஷூட் பண்றது? அதில ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, ஈஸியா எப்படி ரெக்டிஃபை பண்றது? அப்படிங்கிறத ஒரு சிம்பிள் கான்செப்ட்டா ஒரு 4, 5 பாயிண்ட்ல பார்க்க போறோம்னு வச்சுக்கங்களேன். இது வந்து எம்சிசி பேஸ்டு ஏடிஎஸ் பேனலு. ஸோ இதில வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா நம்ம பார்ப்போம். ஸோ ஏடிஎஸ் பேனலோட அவுட் சைடு நம்ம ஆல்ரெடி காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி இந்த ஏடிஎஸ் பேனலோட கண்ட்ரோல் டயக்ராமா இருக்கட்டும், இதோட ஒர்க்கிங் எல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஸோ இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது? இது என்ன ஒர்க் ஆக போகுது? அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா, ஏடிஎஸ் பேனல் பார்த்தீங்கன்னா, பவர், கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு 2 பார்ட்டா பிரிக்க முடியுமா? அதாவது பவர் சர்க்யூட் வந்து தனியா இருக்கும். கண்ட்ரோல் சர்க்யூட் தனியா இருக்கும். ஸோ பவர் சர்க்யூட்ட மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். பவர் சர்க்யூட்ல என்னென்ன பிரச்சனை இருக்கும்? அதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்றது? அதில ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போக முடியும். ஸோ ஒரு ஏடிஎஸ் பேனல்ல ப்ராப்ளம் வருதுன்னா, ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேஜ் இருக்கு. பவர், கண்ட்ரோல்னு. ஸோ பவர் ஸ்டேஜை நம்ம செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கண்ட்ரோலுக்கு போவோம். ஸோ பவர்ல செக் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 2க்குமே ஃபேஸ் சப்ளை வோல்டேஜ்லாம் கரெக்டாக இருக்கா? ஃபேஸ் சீக்வென்ஸ் கரெக்டாக இருக்கா? வோல்டேஜ் எதாவது அண்டரா இருக்கா? ஏதாவது வோல்டேஜ் வந்து டிஃப்ரென்ஸாக வருதா? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ இது எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்போ ஏடிஎஸ் பேனல் சைட்டில் இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ மெயின்டெனன்ஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும். நம்ம ஈஸியாக நாங்கள் சைட்லேயே ரெக்டிஃபை பண்ண முடியும். இதான் பிரச்சனை, இதான் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தான் இந்த ஏடிஎஸ் பேனல் எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம சொல்லி தரப்போம் இந்த வீடியோவில். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபேஸ் அதாவது வந்து இன்புட்டில் வரக்கூடிய ஃபேஸ் டு ஃபேஸ் வோல்டேஜ் எவ்வளோ, ஃபேஸ் டு நியூட்ரல் வோல்டேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு மெயின்லேயும் சரி, ஜெனரேட்டர்லையும் சரி 2 இருந்துச்சு அப்படின்னா செக் பண்ணணும். மோஸ்ட்லி மெயின்லாம் செக் பண்ணுவோம். ஸோ ஜெனரேட்டர் வந்து ரன்னில் இருக்குது அப்படின்னா அதில் கூட செக் பண்ணலாம். ஸோ ஜெனரேட்டர் ஆன் ஆகிருக்கு, மெயின் ஆஃபில் இருக்குது அப்படிங்கிற கண்டிஷனில் சப்போஸ் 2லேயுமே ஃபேஸ் சீக்வன்ஸ் செக் பண்ணிக்கணும். ஆர்ஒய்பி நியூட்ரல் வந்துட்டு கரெக்டான ஃபேஸ் சீக்வன்ஸில் இருக்கா? சப்போஸ் ஒய்பி வந்து சேஞ்ச் ஆகிருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த ஏடிஎஸ் பேனல் வந்து ட்ரிப் ஆகும், ஆஃப் ஆகும், நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ வோல்டேஜ் செக் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் சீக்வன்ஸ். ஸோ ஃபேஸ் சீக்வன்ஸ் வந்து கரெக்டாக இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ட்ரிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏடிஎஸ் பேனலில் ஃபேஸ் சீக்வன்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பவர் சர்க்யூட் எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ கண்ட்ரோல் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கண்ட்ரோல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ கண்ட்ரோல் நம்ம எடுத்து செக் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் டயக்ராம் கண்டிப்பாக ஏடிஎஸ் பேனல் இருந்துச்சுன்னா அது கூட கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக கண்ட்ரோல் டயக்ராம் உங்களுக்கு வேணும். ஏன்னா நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல் டயக்ராம் வந்து ஒன் பை ஒன்னாக தான் செக் பண்ண முடியும். ஸோ அப்படி கண்ட்ரோல் டயக்ராம் இல்லாமலே சில விஷயங்களை செக் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா எம்சிசிபி, கண்ட்ரோல் எம்சிசிபி. அது உங்களுக்கு வந்து நான் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். ஏடிஎஸ் பேனலில் பார்த்தாலே உங்களுக்கு புரிய வரும். கண்ட்ரோல் எம்சிசிபி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு, சாரி எம்சிபி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எம்சிபி எல்லாமே கண்ட்ரோல் எம்சிபி. அதாவது வந்து நம்ம கண்ட்ரோல் சர்க்யூட்டில் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த ஆர்ஒய்பி லேம்ப்காக இருக்கட்டும், இல்லை கண்ட்ரோல் பிரேக்கர்ஸ் அதாவது கண்ட்ரோல் சர்க்யூட்டை கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த எம்சிபி மூலம் தான் கண்ட்ரோல் ஆகுது. ஸோ இந்த எம்சிபியோட பர்ஃபார்மன்ஸை நம்ம செக் பண்ணலாம். ஸோ அதோட வோல்டேஜ் ரேட்டிங் கரெக்டாக இருக்கா? இதோட கண்டினியூட்டி கரெக்டாக இருக்கா? அப்படிங்கிறத செக் பண்ணலாம். சப்போஸ் அது ட்ரிப் ஆகுது, அதில் ஏதாவது சப்போஸ் சில இடங்களில் வந்து எம்சிபிக்கு பதிலாக ஃபியூஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபியூஸ் பிரேக் ஆயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு வந்துட்டு ஏடிஎஸ் பேனல் வந்து ஆன் ஆகாது, இல்லை ட்ரிப் ஆகும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறையா வரும். ஸோ அந்த வோல்டேஜை நம்ம செக் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ ஒன் பை ஒன்னாக அதான் வந்து மெயின்லேயும் சரி, ஜெனரேட்டர்லையும் சரி. ஸோ எதை நீ ஆனில் இருக்கோ அதோட வோல்டேஜ் செக் பண்ணிக்கலாம் இங்கே. அதே மாதிரி கண்ட்ரோல் வோல்டேஜ் செக் பண்ணதுக்கப்புறம் கண்ட்ரோல் பிரேக்கர் ஆனில் இருக்கா, எல்லாமே ஆனில் இருக்கான்னு பார்த்துக்கணும். கண்ட்ரோல் பிரேக்கருக்கு பதிலாக அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஃபியூஸ் கேரியர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஃபியூஸ் போயிருச்சா, அதாவது வந்து ஃபியூஸ் வந்து பிரேக் ஆயிருச்சா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கணும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் செக் பண்ணுறோம். அது வந்து நம்ம வோல்டேஜ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த மல்டிமீட்டரில் நான் காமிச்சிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து கண்டினியூட்டி. ஸோ கண்டினியூட்டினா அந்த பிரேக்கரில் கூட சம்டைம்ஸ் வந்து பிரச்சனை இருக்கலாம்ல. பிரேக்கர் வந்து உள்ள பர்ன் ஆயிடுச்சு, எந்த ஆன் ஆகலை அப்படின்னா நமக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஸோ அந்த டைமில் நம்ம கண்டினியூட்டி கூட செக் பண்ணலாம். பவர் சப்ளை ஆஃப் பண்ணிட்டு கண்டினியூட்டி ரன் ஆகுதா, ஓகே கண்டினியூட்டி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டு, ஸோ இந்த கன்ஃபர்மேஷனை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கணும். அதாவது வந்து எம்சிபி, அதாவது வந்துட்டு கண்ட்ரோல் எம்சிபி ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஓகே ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து எங்கே போகுது அந்த சப்ளை, கண்ட்ரோல் சப்ளை வந்ததுக்கப்புறமா எம்சிபி ஒர்க் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா கண்ட்ரோல் சப்ளைலேருந்து எங்கே போகுது அப்படிங்கிறத நம்ம கண்ட்ரோல் டயக்ராம் தான் கரெக்டாக பார்க்க முடியும். அப்படி இல்லாட்டியும் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே இருக்கக்கூடிய அந்த காம்பனன்ட்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக செக் பண்ண முடியும். அங்கே லேபிளிங் கொடுத்துருப்பாங்க. அது ஒன் பை ஒன்னாக செக் பண்ணல நமக்கு போதுமானதாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து வோல்டேஜ் அண்ட் ஃபேஸ் சீக்வென்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். அதுக்கான ரிலேவும் மோஸ்ட்லி கொடுத்துருப்பாங்க. வோல்டேஜ் ரிலே, ஃபேஸ் சீக்வென்ஸ் ரிலே கொடுத்துருப்பாங்க. சாரி, வோல்டேஜ் அண்ட் ஃபேஸ் சீக்வென்ஸ் செக் பண்ணுறதுக்கான ரிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது கரெக்டாக இல்லாட்டியுமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு அங்கே ட்ரிப் ஆகும். இதுங்க பார்த்தீங்கன்னா மெயினுக்கு ஒன்று, ஜெனரேட்டருக்கு ஒன்று ஃபேஸ் சீக்வென்ஸ் அண்ட் வோல்டேஜ் ரிலே கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஒரே இன்பில்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் கொடுத்துருப்போம். சம்டைம்ஸ் நியூட்ரல் கூட கொடுத்துருப்போம். ஸோ அதோட வோல்டேஜ் ரேட்டிங்லாம் கரெக்டாக இருக்கா? வோல்டேஜ் வந்து இந்த இடத்த வந்து ரீச் ஆகுதா? 440 வோல்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னா 440 வோல்டேஜ் இந்த இடத்த ரீச் ஆகுதா? அதாவது வந்து ஃபேஸ் சீக்வென்ஸ் ரிலே வந்து ரீச் ஆகுதா? ரீச் ஆனதுக்கப்புறம் ஃபேஸ் சீக்வென்ஸ் ரிலே அதோட பர்ஃபார்மன்ஸை கரெக்டாக பண்ணுதா அப்படிங்கிறத இங்கே செக் பண்ணிக்கணும். அப்படி கரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலுமே அதோட அவுட்புட் ரிலே அதாவது வந்துட்டு ஓப்பன் கான்டாக்ட்டும், என்ஓ கான்டாக்ட்டும், என்சி கான்டாக்ட்டும் கரெக்டாக க்ளோஸ் ஆகுதா, ஓப்பன் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும்.
அப்படி க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆனால் மட்டும்தான் இதோட பர்ஃபார்மன்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகும். அப்படி ஓப்பன் ஆகலை க்ளோஸ் ஆகலை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த ரிலே தான் உங்களுக்கு பிரச்சனை ஆகுன்னு அர்த்தம். ஸோ இந்த ரிலேவை நான் கண்டிப்பாக மாற்றி ஆகணும். ஸோ இதை செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து என்ன செக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா டைமர்ஸ் இருக்கும், ரிலே இருக்கும். ஸோ அதை நம்ம செக் பண்ணலாம். ஸோ இப்போ வோல்டேஜ் சீக்வன்ஸ் அண்ட் ஃபேஸ் சீக்வன்ஸ், அதாவது வோல்டேஜ் அண்ட் ஃபேஸ் சீக்வன்ஸ் எல்லாம் செக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ரிலே. ஸோ ரிலே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 1 அண்ட் 2, 3 ரிலே தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரிலே மட்டும் தான் இருக்குது. ஸோ இந்த ரிலேயில் வந்து கரெக்டான கனெக்ஷன்ஸ்லாம் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து எந்த ஒரு ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒயர்லாம் கரெக்டாக லூஸ் கனெக்ஷன்ஸ் இல்லாமல் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. அதுக்கப்புறமா உங்கள் ரிலே வந்துட்டு அதுக்கு கரெக்டாக சப்ளை கிடைக்குதா, அந்த ரிலேவோட காயில் வோல்டேஜ் எவ்வளோ, 220 வோல்டேஜா, இல்லை 415 வோல்டேஜா, இல்லை 24 வோல்டேஜா, என்ன வோல்டேஜ் இருக்கோ அந்த வோல்டேஜ் அந்த ரிலேக்கு கரெக்டாக கிடைக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டைமர். ஸோ டைமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எந்த டைமில் இது ஆன் ஆகணும். இப்போ வந்து நம்ம சப்ளை இருக்குது அப்படின்னா உடனே ஆன் ஆகிடும். ATS பேனலில் ஒரு 15 செகண்ட் 10 செகண்ட் எடுத்துட்டு ஆன் ஆகும். ஸோ அந்த டைமிங் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி இந்த டைமர் கரெக்டாக ஒர்க் ஆகி இது ஆன் பண்ணுதா, அந்த டைமரோட ரிலே வந்து க்ளோஸ் ஓப்பன் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாமே ஆகுது, இது எல்லாமே ஓகே அப்பா, இது எல்லாமே எதுவுமே எனக்கு பிரச்சனை இல்லை, எல்லாமே ஒர்க் ஆகுது. ஆனால் வந்து இதுக்கப்புறமா ATS பேனல் ஒர்க் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜில் நம்ம செக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி டைமரில் ரிலே, அதாவது டைமர் இருந்துச்சுன்னா அந்த ரிலே வந்து கரெக்டாக க்ளோஸ் ஆகுதா, NONC அப்படிங்கிறதையும் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ இது எல்லாமே ஓகே ஆயிடுச்சுப்பா, கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஆனால் வந்து இதுக்கப்புறமா நம்மளோட ATS பேனல் ஒர்க் ஆகணும்னா ஒரு சிம்பிளான மைனரான ஒரு விஷயம் தான். என்ன பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஆஃப் ஆட்டோ, புஷ் பட்டன் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதோட பர்ஃபார்மன்ஸை இது கரெக்டாக பண்ணுதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணுறதா இருக்கட்டும், ஹேண்ட் ஆஃப் ஆட்டோவாக இருக்கட்டும், கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னு பார்த்தோன்னா இதோட கண்டினியூட்டிலாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம மல்டிமீட்டரை வச்சு 1 பை 1 செக் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா சம்டைம்ஸ் இந்த இது கூட பிரச்சனை இருக்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்விட்சஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாமல் போகலாம். ஸோ அந்த இடத்துலையும் இதை நம்ம யூஸ் பண்ணி கண்டினியூட்டி செக் பண்ணோம் அப்படின்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும். சப்போஸ் இந்த புஷ் பட்டன் வந்து ப்ராப்ளமாக இருக்குது, இல்லை நம்ம ஹேண்ட் ஆஃப் ஆட்டோ ஸ்விட்சில் வந்து இருக்கக்கூடியது ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா அந்த எடன் பிளாக்கை நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இதோட ரெட்டிஃபை பண்ணிட்டு நம்ம ஸ்டேஜுக்கு போகலாம். ஸோ இப்போ மோஸ்ட்லி 90% நம்ம கவர் பண்ணியாச்சு. இருந்தாலும் நமக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா இன்னொரு சான்ஸ்னால் மோட்டரைசர். ஸோ மோட்டரைசர் வந்து கரெக்டாக அந்த மோட்டரைசர் எனர்ஜைஸ் ஆகிட்டு உங்களுக்கு ஆன் ஆஃப் பண்ண ஆகாமல் இருக்கலாம், மோட்டரைசர் பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ மோட்டரைசர் வந்து கரெக்டாக ஆன் ஆகுது அப்படின்னு தெரியும். மோஸ்ட்லி ATS பேனலில் மோட்டரைஸ் வந்து சவுண்ட் வரும். ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட முடியும் மோட்டரைஸ் ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத. ஸோ அதை வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு மோட்டரைசர் ஓகே ஒர்க் ஆகலைன்னா ஒர்க் ஆகலைன்னு சொல்லிடலாம். இந்த மோட்டரைஸ் வந்துட்டு சவுண்ட் வரும், அது சொல்லிட்டு சவுண்ட் வர மாதிரி. ஏன்னா அந்த சவுண்ட் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரைஸ் எனர்ஜைஸ் ஆகுது, டிஎனர்ஜைஸ் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படி எனர்ஜைஸ் ஆனாலும் அதோட பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக பண்ணலாம் அப்படிங்கும் போது மோட்டரைஸ் பிரச்சனை இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூவி காயில் அண்ட் எஸ்டி அப்படின்னா அதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஒரு ரிலே கனெக்டர் மாதிரி ஆட் பண்ணுறது ஆக்சிலே கனெக்டர். ஸோ யூவி காயில் பார்த்தீங்கன்னா நம்ம அண்டர் வோல்டேஜ் ரிலே, அதாவது அண்டர் வோல்டேஜாக இருந்துச்சுன்னா அந்த காயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப் பண்ணிடுறோம். ஸோ அது கரெக்டான பிளேஸ் ஆகிருக்குதா, சம்டைம்ஸ் வந்து அந்த யூவி காயில் வந்து பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. நிறைய டைம் பர்ஃபார்மண்ட்டே இருந்துச்சுன்னா அந்த யூவி காயில் பிரேக் ஆயிரும். ஸோ அதையும் செக் பண்ணிக்கணும். இதெல்லாமே செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளான்ஸ் வந்து நீங்கள் அந்த பிரேக்கர்ஸாக இருக்கட்டும், அந்த ஃபேஸ் சீக்வன்ஸ் ரிலேவாக இருக்கட்டும், அதோட ரேட்டிங் கரெக்டாக செட் பண்ணியிருக்காங்களா, டைமர் வந்து எப்படி செட் பண்ணியிருக்காங்க, ஸோ எல்லாத்தையும் வந்து ஒரு ஓவராலாக திரும்ப ஒரு டைம் செக் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறமும் உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு காமெண்ட்டாக மாற்றி பார்க்கறத தவிர உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ டைமரு, இந்த ஃபேஸ் சீக்வன்ஸ் ரிலே எல்லாமே ஒரு ஸ்பேர் காமெண்ட்டை வச்சுட்டு ஒன்றா மாற்றி பாருங்கள். ஸோ அதில் தான் ஏதாவது சான்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக ரெட்டிஃபை பண்ணிட முடியும். இது வரைக்கும் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு, இப்போ ஒர்க் ஆகலை அப்படின்னு வரும்போது. ஸோ இதுதான் வந்து 90% வந்து ATS பேனலில் ட்ரபிள் ஷூட் பண்ணக்கூடிய வழிகள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ கைஸ்.